ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி உலகம். நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு சீசன்லேயும் கிடைச்ச உணவுப் பொருட்களை சேகரித்து பதப்படுத்தி அதை வருஷம் முழுக்க யூஸ் பண்ணாங்க. கரெக்டு தானே? அதே மாதிரியே இந்த வேப்பம்பூவும் ஏப்ரல், மே, ஜூன் மட்டும்தாங்க பூ பூக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே பூ வராது. அதனால் இந்த வேப்பம்பூவை நம்ம பறித்து நல்லா கழுவிட்டு காய வச்சு உலர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வருஷம் முழுக்க யூஸ் பண்ணலாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வேப்பம்பூவை சாப்பிட்டோம்னாக்க ஸ்கின் அலர்ஜி வராமல் தடுக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வயிற்று குடலில் உருவாகிற சின்ன சின்ன பூச்சியை கூட வராமல் தடுக்குங்க. அதே மாதிரியே மலைக்குடலை சுத்தம் பண்ணும், வாயு கோளாறு, வயிறு உப்புசம், மந்தம், கல்லீரலில் கொழுப்பு சேர்றது எல்லாத்தையுமே தடுக்குங்க. அதனால் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே நீங்கள் வேப்பம்பூவை பார்த்தாலும் பறித்து இந்த மாதிரி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வருங்க. இந்த வேப்பம்பூவை யூஸ் பண்ணி ஒரு துவையல் ஒன்று செஞ்சு காமிக்கிறேங்க அடுத்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.